அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அதிசயம் நிறைந்த ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம். பெண் தெய்வ வழிபாட்டில் இதனுடைய சக்தி அதிகன்னே சொல்லலாம். இந்த தெய்வம் எங்கே இருக்குது, இந்த கோவிலில் எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் தெரியுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்த மாதாக்கள் இல்லைன்னா சப்த கன்னியர் வழிபாடு பார்த்திங்கன்னா அம்பிகை வழிபாட்டுக்கு இணையாக தாங்க வழிபாடு செய்யப்படுதுங்க. கிபி 510ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா சப்த கன்னியர் வழிபாடு சிறப்புற்று இருந்ததாக கல்வெட்டுகளையும் இலக்கியங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட மூண்டர்கள் என அரக்கர்களை அழிக்க வேண்டிதான் மனித கர்ப்பத்தில் பிறக்காம ஆண் பெண் இணைவில் பிறக்காமலும் அம்பிகை எனப்படும் சக்தியினுடைய அம்சத்திலிருந்து உருவானவள் தான் இந்த சப்த கன்னிகள். இவங்கள் பார்த்திங்கன்னா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி என 7 கன்னிகைகள் தான் சப்த மாதாக்களாக நாம் வணங்குறோம். சப்த மாதாக்களுக்கு நம் உடலுக்கு தொடர்பு உள்ளதாக புராணங்களில் சொல்லியிருக்காங்க. பிராமி தோளுக்கு தலைவி, மகேஸ்வரி பார்த்திங்கன்னா நினத்திற்கு தலைவியாக இருப்பாள். கௌமாரி ரத்தத்திற்கும், நாராயணி சீரழிக்கு தேவதையாம். வராகிதன் தான் எலும்பின் தெய்வமா. இந்திராணி பார்த்திங்கன்னா சதையினுடைய தேவதையா. சாமுண்டி தான் நரம்பின் தலைவியாக இருப்பாளாம். பிராமி பார்த்திங்கன்னா அம்பிகையினுடைய முகத்தில் இருந்து உருவானவளாக சொல்லப்படுதுங்க. மேற்கு திசையின் அதிபதி தான் இவ. கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி என்ற கலைவானுடைய அம்சமாக காட்சியளிக்கிறார். நான்முகனுடைய அம்சமாய் தோன்றியவள் தான் பிராமி. 4 முகங்களும் 4 கரங்கள்னு மஞ்சள் வண்ணம் பிடித்த வண்ணமாக இருக்குது. கமண்டலம் அஷ்மாலையை 12 கரங்களை ஏந்தி 3 கைகளை பார்த்தீங்கன்னா அபாய வரதம் காட்டுவா. ருத்ராட்ச மாலை தரித்து அன்ன வாகனத்தில் அமர்ந்து காட்சியளிப்பா. மான் தோல் அணிந்திருப்பவள் தான் இவ. ஞானம் தந்து அஞ்ஞானம் நீக்குபவள். இவளது காயத்ரி மந்திரத்தை படிக்கும்போது பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய தினமும் ஜபித்து வந்தீங்கன்னா ஞாபக மறதி நீங்கி விடுங்க. IAS, IPS போன்ற அரசு பணி தேர்வுகளுக்கு படிப்பவங்க இவளுடைய மந்திரத்தை நீங்கள் 108 முறை மேற்கு நோக்கி ஜபித்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் தாங்க. அம்பிகையினுடைய பீருஷ்டன் பகுதியிலிருந்து உருவானதா இந்த வராகி. நமது பீருஷ்டம் பார்த்தீங்கன்னா கழிவுகளை வெளியேற்றுவதோ உடம்பை தாக்குவதோ ஓய்வு தருவதற்கூடிய பகுதியாக இருக்குது. இதன் சக்தியாக தான் பன்றி முகத்தோடு காட்சியளிப்பாள். இவள் அம்பிகையினுடைய முக்கிய மந்திரியாக விளங்கக்கூடியவளாக இருக்கிறாள். வராகி பார்த்தீங்கன்னா பன்றியின் அம்சமாக விஷ்ணுவனுடைய அவதாரங்களை ஒன்றாக சொல்லப்படுதுங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா 3 கண்கள் உண்டுனோ சிவனின் அம்சமாகவும் பார்க்கப்படுது. அம்பிகையினுடைய அம்சமாக பிறந்ததால இவளை சிவன், ஹரி, சக்தின்னு 3 அம்சங்களை கொண்டவளாக இருக்கிறாள். எதையுமே அடக்க வல்லவள் தான் இந்த அம்மனுமே. சப்த கன்னிகளாக பார்த்தீங்கன்னா பெரிதும் வேறுபட்டவளாக காட்சியளிப்பா. மிருகபலமும் தேவகுணமும் கொண்ட இவள் பக்தருடைய துன்பங்களை தாக்கி காப்பாவலாம். பிரயத்தில் இருக்கக்கூடிய உலகை மீட்டவளாக சொல்லப்படுதுங்க. எருமையை வாகனமாக கொண்டவர். கலப்பை உலக்கின்னு 12 கரங்களில் தாங்கி அபாயவரதம் காட்சியளிப்பாளாம். லலிதாம்பிகையுடைய படைத்தலைவியாக பணியாற்றிருக்கா. தண்டினி என்ற பெயருடன் சிம்ஹ வகாயினியாய் காட்சி கொடுப்பா. இவளை வணங்குபவங்களுக்கு வாழ்வில சிக்கல்களும் தடைகளும் தீராத பகைகளும் தீருமாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகளில் 3ஆவதாக வரக்கூடிய மகேஸ்வரி தான். அம்பிகையினுடைய தோலை இருந்து உருவானவ தான் மகேஸ்வரியுமே. ஈஸ்வரன் இவளது சக்தியால் தான் சம்ஹாரமே செய்கிறாரு. மகிஷாசனுடைய சக்தி இவள். முக்கண் படைத்தவளாக காட்சியளிப்பா. ஜடா மகுடத்துடன் காட்சியளிப்பாளாம். மான் மழு ஏந்தின்னு அபாயவரதம் காட்டி 4 கரங்களுடன் இருப்பவர். தூய வெண்ணிறமே பிடித்த வண்ணமாக கொண்டவர். வடகிழக்கு ஈசானிய திசையை நிர்வகித்து அருள்பவர். இவளை நம்ம வழிபட்டோம்னா நமது கோபத்தை போக்கி சாந்தத்தை அளிப்பாளாம். இவளது வாகனம் பார்த்தீங்கன்னா ரிஷிபமாக அமைஞ்சிருக்குது. அம்பிகையினுடைய இன்னொரு அம்சமாக போற்றப்படக்கூடியவள் தான் மகேஸ்வரியுமே. அம்பிகையினுடைய பின்புறத்திலிருந்து தோன்றியவள் தாங்க இந்திராணியுமே. இந்திரனுடைய அம்சமாக சொல்லப்படுது.
கற்பக மலர்களை கூந்தல சூடியவளாக காட்சியளிப்பாள். யானை இவளது வாகனமாக அமைஞ்சிருக்குது. சொத்து சுகம் தருபவளும் இவதான். உலகத்துல சகல உயிர்களுக்குமே பெண் பிறப்பிறப்பு தான் காரணமாக இருக்குதுங்க. தன்னை வழிபடுபவர்களுடைய உயிரை பேணுவதும் அவர்களுக்கான வாழ்க்கை துணையை சரியாக அமைத்த தருவலும் இந்த இந்திராணி அம்மன் தாங்க. மனமாகாத ஆண்கள் இவளை வழிபட்டிங்கன்னா மிக சிறந்த மனைவியுமே, கன்னி பெண்கள் இவளை வழிபட்டிங்கன்னா மிக பொருத்தமான கணவரையும் அடைவீங்க. இந்திராணியின் சக்தியான இவள் ரத்ன மகுடம் தரித்தவளாக காட்சியளிப்பாளா. பொன்னிறமேனே உடையவள் தான் இவளுமே. நற்கரத்தினல் சக்தி ஆயுதமுமே வஜ்ராயுதத்தையும் தாங்கினா அபாயகரம் காட்டுவா. சத்ரு பயம் போக்குபவள் மகிந்திரி என்ற பெயரை கொண்டவள் தான் இந்திராணியுமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கௌமாரி அம்மன் தாங்க. கௌமாரி கௌமாரன் என குமரன் என்றால் முருக கடவுளுங்க. ஈசனும் உமையாலும் அழிக்க இயலாதவர்களை அழித்தவர் தான் குமர கடவுளும் முருக கடவுளாக நாம சொல்றோம். இவனுக்கு சஷ்டி தேவசேனா என்ற வேறு பெயர்களும் இருக்குதுங்க. மயில் வாகனத்துல வருபவள் அஷ்டதிக்கும் அதிபதியாக இவளே காட்சியளிப்பா. கடல்ல பார்த்தீங்கன்னா வயிறு கிளியுமாறு வேற்படையை செலுத்திய சக்தி இவள். இவளை வழிபட்டிங்கன்னா குழந்தை செல்வம் உண்டாகணும், இளமையை தருபவள் தான் இந்த கௌமாரியுமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி தாங்க. அம்பிகனுடைய கையில இருந்து பிறந்தவள் தான் இந்த வைஷ்ணவியுமே. விஷ்ணுவினுடைய அம்சமாக சொல்லப்படுது. கருடனை வாகனமாக கொண்டவர், வளமான வாழ்வு தருபவள் வைஷ்ணவி. சகல சௌபாக்கியங்களையுமே செல்வ வளத்தையும் அள்ளி தருபவளாக வைஷ்ணவி காட்சியளிக்கிறார். தங்கம் அளவின்றி கிடைத்த வைஷ்ணவி வழிபாடு மிகவும் சிறப்பான பலன்களை அளிக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாமுண்டி தாங்க. சப்த கன்னிகளை பார்த்தீங்கன்னா இறுதியாக காட்சியளிப்பவதா இந்த சாமுண்டியுமே. ஈஸ்வரனுடைய நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய பத்திரகாளியானவர் தனது கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டியாக காட்சியளிப்பார். தனது 6 சகோதரர்களுடன் சேர்ந்துதான் தாருகன் என்ற அரக்கனையும் அளித்திருக்கார். 16 கைகள்னு 16 விதமான ஆயுதங்களை ஏந்திதான் 3 கண்கள் செந்நிறம் யானை தோளால ஆடையை அணிந்திருப்பார். சப்த கன்னிகளை பார்த்தீங்கன்னா முதல்ல தோன்றியவளும் இவளே. சப்த கன்னிகளை சர்வ சக்திகளையும் கொண்டிருப்பார் இவதான். மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, தேவர்களுக்குனே வரங்களை அருளபவ தான் இந்த சாமுண்டீஸ்வரியுமே. இவளை வழிபட்டிங்கன்னா எதிர்களிடமிருந்து நம்மை காப்பதோடு நமக்கு தேவையான சகல பலன்களையும் அள்ளி கொடுப்பார். சொத்துக்கள் சுகங்களை தருவக்கூடியவளோ இந்த சாமுண்டீஸ்வரி. இனி வேறு வழியில்லை என்ற சூழ்நிலை ஏற்படும் போது இவளை நீங்க அழைத்து வழிபட்டாலே போதுங்க. புது புது யுத்திகளை காட்டுவதோடு முடியாததையும் முடித்து வைப்பார். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒளிந்திருக்கக்கூடிய மதுரை மாநகரில் தாங்க எத்தனையோ ஆண்டுகள் பழமையான அதிசய வாய்ந்த கோவில்களில் ஒன்றாக தாங்க சப்த கன்னிமார் கோவிலும் அமைஞ்சிருக்குது. பெண் தெய்வ வழிபாடு கொண்ட சக்தி வாய்ந்த கோவிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் திருப்பரங்குன்ற மலை அடிவாரத்தில் காடுகளை நடுவே தாங்க சப்த கன்னியர் கோவிலும் அமைஞ்சிருக்குது. திருப்பரங்குன்ற மலையில் பார்த்தீங்கன்னா தென்பகுதி மலையில் தாங்க அடிவாரத்தில் நடுவில் காடுகளுக்கு நடுவே 10 படிக்கட்டுகளை கடந்து நீங்கள் போனீங்கன்னா அனுமன் உங்களை வரவேற்பார். அங்கிருந்து உள்ளே சென்றீங்கன்னா நுழைவு பாதையில் பார்த்தீங்கன்னா விநாயகருமே நந்து சிலையும் அமைஞ்சிருக்கும். அதே பகுதியில் பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கக்கூடிய சிவன் காட்சியளிப்பார். அங்கிருந்து சற்று மேலே போனீங்கன்னா ஒரு பெரிய அரச மரத்துக்கு அடியில் தாங்க சுமார் 5 அடி நீளமுள்ள ஒரு கல்லில் 7 கன்னிமார்களால் அலங்கரிக்கப்பட்ட உருவச்சிலையும் அமைந்திருக்குது. பௌர்ணமி மற்றும் வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருவிழா போல காட்சியளிக்கும். பராக்சத்தினுடைய கன்னி வடிவம் தாங்க சப்த கன்னிமார்னு சொல்லப்படுது. 7 அலங்கரிக்கப்பட்ட செங்கற்கள் வைத்து வழிபாடு செய்கிறாங்க சப்த கன்னிமார்கள் வழிபாடு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுமே கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் குழந்தை வரம் வேண்டி இந்த கோவிலுக்கு அதிக பேர் வழிபடுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, வீட்டில் சந்தோஷம் மகிழவும் நோயின்றி வாழவும் கடன் பிரச்சனை தீர அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு இந்த கோவிலை பிரார்த்தனை செய்து வழிபட்டு செல்வாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு மதுரை மட்டும் இல்லைங்க, அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்தும் ஏராளமான பேர் இந்த கோவிலை பூஜை செய்து கொள்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க.
இந்த பகுதியில் நம்ம சப்த கன்னிமார்களுடைய தோற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.